சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்ம எவ்வளவோ கோயில்களுக்கெல்லாம் போறோங்க. பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகக்கூடிய வழியில எவ்வளவோ கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமங்கள்ல இந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம போவோம். போய் பார்த்தோம்னா அந்த சுவாமி எப்படி இருப்பாங்கன்னா, யாருமே கேட்பார் இல்லாம தனியா ஒரு ஆலயமா இருக்கும். தூண்கள்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கும். இது கோயிலா இது? என்ன இப்படி இருக்கே! அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமி அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு. இத்துணூண்டு நடுக்கல்லாம் இருக்கும். அதுவும் சுவாமி அப்படின்னு எல்லாரும் வந்து கும்பிடுவாங்க. என்ன இத போய் கும்பிடுறாங்களே அப்படின்னு பார்ப்போம். ஆனா, அந்த சக்தி அந்த ஒரு அ பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். இப்படி ஒரு கோவில் அப்படின்னு இருந்தா, அதுல சுவாமி அப்படின்னா, கண்டிப்பா அந்த சுவாமி சக்தி வாய்ந்தவராக தான் இருப்பார். அத உணரக்கூடிய அந்த நிலையில தான் நாம இல்லாமல் இருப்போம். அப்ப நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? இந்த கோயிலுக்கு போனா என்னவோ ஒரு வைபே இல்ல. அந்த கோயிலுக்கு போனா என்னவோ ஒரு மனசு ஏதோ ஒரு மாரியா இருந்தது. ஏதோ ஒரு சரியில்ல அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா, அந்த சக்தியை உணரக்கூடிய மனநிலை, அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு ஈர்ப்பு நம்மகிட்ட இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எதற்காக சொல்றேன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு கிராமத்துலருந்து ஒரு பூஜாரி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. ஃபோன் பண்ணி, "அம்மா நான் இந்த மாதிரி ஒரு கோயில் பூஜாரியா இருக்கேன். நான் பல வருடங்களா இந்த கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ மக்கள் வராங்க, போறாங்க. ஆனா வரவங்கலாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, என்னவோ தெரியல பிரச்சனையே சரியாக மாட்டேன்து. என்னவோ தெரியல பிரச்சனையே சரியாக மாட்டேன்து. கடவுள் இருக்கிறாரான்னே தெரியல. இந்த சுவாமிக்கு சக்தி இருக்குதான்னே தெரியல." அப்படின்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால சுவாமிக்கு இன்னும் அதீதமான சக்திகள் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. முதல்ல சுவாமிக்கு நாம செய்யக்கூடிய பூஜை முறைகள், அலங்காரங்கள், நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை ரொம்ப ஆத்மார்த்தமா நீங்க சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் அங்க நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கும். முக்கியமா சுவாமிக்கு நீங்க அலங்காரம் பண்ணும்போது சுவாமியினுடைய திருமேனியில இந்த அரகஜா, இந்த சந்தனம் இதெல்லாம் வந்து நல்லா குளிர குளிர சாத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து கோயில்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம வீட்லயும் சுவாமிக்கு நாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இந்த சுவாமிக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்றது, பன்னீர் அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் வந்து வாரத்துல ஒரு முறை இல்ல மாதத்துல ஒரு முறை, குறைஞ்சது வருடத்துல ஒரு முறையாவது நம்ம செய்யும்போது சுவாமி நல்ல ஆகர்ஷணத்தோட இருப்பார். முக்கியமா நாம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் பெரிய கோயில்ல தான் சக்தி உள்ள சுவாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ சின்ன ஆலயங்கள்லாம் இருக்கு. அங்க சின்ன அம்பாள் இருப்பாங்க, சின்னதா ஒரு சுவாமி இருப்பாரு. ஆனா அவங்களுடைய சக்தி நாம அங்க நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு அத உணரக்கூடிய தன்மை நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அங்க இருக்கக்கூடிய சுவாமி நல்ல அதிர்வலையோட தான் இருக்கிறாரா அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு கோயிலா இருந்தாலும், அதை நாம போய் பார்க்காத ஒரு கோயிலா இருந்தாலும், மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஆலயமாக இருந்தாலும், யாரும் வரது போறது கூட இல்ல, அங்க ஏதோ ஒரு சுவாமி அப்படின்ற மாதிரியான சுவாமியாகவே இருந்தாலும், அவ்வளோ ஏங்க பாடிகார்ட் பொன்னீஸ்வரன் சுவாமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுவாமி சாலையில தான் இருப்பார். இந்த மாதிரி எத்தனையோ ஆலயங்கள் சாலையிலேயே இருப்பாங்க. ஆனா நாம வந்து அந்த சாலையில இருக்கக்கூடிய சுவாமியை கூட நம்ம என்ன பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் சக்தி நாமளே டிசைட் பண்ணிடுறோம். அப்படி கிடையாதுங்க. எல்லா கடவுளுக்குமே சக்தி அப்படின்றது இருக்கதான் செய்யுது. நமக்கு அந்த கோயில்ல அந்த சக்திய உணர முடியல அப்படின்னா நமக்கிட்ட தான் பிரச்சனை. அதனால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில்ல மக்கள் இல்ல, கூட்டம் இல்ல, அலங்காரம் இல்ல, சுவாமி தனியா இருக்கிறார் அப்படின்றதுக்காக சக்தி இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அந்த சுவாமி சக்தியோட தான் இருக்கிறாரு. அதை உணரக்கூடிய மனநிலை நமக்கு கிடையாது. உண்மை இதுதான். நான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, என்னுடைய பிரார்த்தனையை நான் அங்க வச்சுடுவேன். எனக்கு தீட்சையின் போது சொல்லப்பட்ட மந்திரத்தை சுவாமிக்கு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அதுவே எனக்கு அவ்வளோ ஆத்மார்த்தமா இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம், இந்த சுவாமியை போய் பார்க்கணும்னு இருக்கவே தானே நம்ம அங்க போய் அந்த சுவாமி நிறுத்துது. அந்த மாதிரி அந்த சுவாமி முன்னாடியே போய் நம்ம நின்றுட்டு அந்த சுவாமியே நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா நம்ம மனநிலை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இன்னைக்கு இந்த சுவாமியை நீங்க தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சுவாமி விதிச்ச ஒரு நியதியாக இருக்கலாம். அதனால நாம எந்த ஒரு சுவாமியுமே எந்த ஒரு ஆலயத்தையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது ஒரு பதிவு. சரிங்களா? இன்னைக்கு
இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.